கீர்த்தி சுரேஷோட மாலை போட்டு ரூமர்லாம் நிறைய கிளம்புனா கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கிளம்பி போய் பொண்ணு தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பொண்ணு கிடைக்கணும்னா உங்கள் சைடில் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்யா வந்து ஜிம்மில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டார்ல, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜிம்முக்கெலாம் போக மாட்டீங்க, ஏதாவது பப்ஸு புளியோதரை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே 40 கல்யாணம் ஆமாடா, இல்லை இல்லை ஆயிரும் 36 ஆகிடும். படி நான் இருக்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு டார்லிங். 6 மாசத்துல ஆயிரும்ன்றாரு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஆனால் ஜாதகத்தில் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் தான் சிங்கிள், 60 வயசு வரைக்கும் ஆகாமல் சிங்கிள்னு சொல்லக்கூடாது. ஐயோ பாவன்ற ஸ்டேட்டஸ் வந்துடும். சரி, எதுவும் பரிகாரம் ஏதாவது இருக்கா மச்சி? இருக்கு. நீங்கள் இப்போ படத்தில் சொல்கிற மாதிரி ஸ்டேஜில் சொல்கிற மாதிரி நிறைய கவுண்டர் உங்களை பார்க்க வர பொண்ணுங்கிட்ட சொல்லாதீங்கன்றோம். நண்பனா சிவகார்த்திகேயன் அனிருத்லாம் ஏற்றுப்பாங்க, பெண்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதை கட் பண்ணிடுங்க ப்ரோ. ஓகே, அடுத்தபடியா வர்றது யாரு? இவர் ஒரு பெரிய ப்ராப்ளமான ஜாதகங்க. இவர் பண்ற பிரச்சனை எல்லாம், இவர் பாட்டுக்கு ஒரு பாட்டு போட்டு போயிடுவாரு, நம்ம அதில் பண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பொண்ணு என்ன பண்ணும், சைக்கிள் ஓட்டினா லவ் ஃபெயிலியர் ஆகும். சரி, சைக்கிள் ஓட்டினா கீழே விடுற மாதிரி லவ் பண்ணால் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கும் ஒரு பாட்டு கொடுத்துருவாரு. ஒரு மியூசிக் டைரக்டரில் ஒரு மியூசிக் டாக்டர் எங்க அனிருத். உங்க ஜாதகத்தை தான் இப்போ எடுக்க போறோம் பிரதர். அந்த ஜாதகத்தில் என்ன மச்சி போட்டிருக்கு? நிறைய போட்டிருக்குடா. ஸ்டார்ட் ஜாதகத்தில் நிறைய போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் ரோபோ சங்கர்ண்ணே 10 மணிக்கு மேலே உங்களை வச்சு சமாளிக்க முடியாது. என்ன போட்டிருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவரை பொறுத்தவரையும் ஒரு ஜாதகத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கையில் ஒரு அவார்டு, இந்த கையில் ஒரு அவார்டு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போவார். போனவுடனே அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, பாசமாக ஆரத்திலாம் எடுத்து வைப்பாங்க. போயிட்டு அப்பாட்ட போய் காட்டுவார். அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார், கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு எப்படா MBA படிக்க போகிறேன்னு கேட்பார். ஏன்னா ஜாதகத்தில் அப்படி இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்க சைடில் வந்துட்டு, தபார் என்னாச்சு, அந்த மியூசிக் டைரக்டர் ஹீரோ ஆகிட்டாரு, இந்த மியூசிக் டைரக்டர் ஹீரோ ஆகிட்டாரு, இவர் பாட்டே போடல அதுக்குள்ளே ஹீரோ ஆகிட்டாரு, நீங்கள் எப்போ ஹீரோ ஆக போறீங்கன்னு கேட்டால், பாஷா படத்தில் நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி ஆகட்டும் போகட்டும் இருக்கட்டும் சொல்லிட்டு டியூனில் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஆனால் எப்போ ஹீரோ ஆகணுமோ அப்போ கண்டிப்பாக ஆகிடுவார். கூடிய விரைவில் நடக்க போதும் ஜாதகத்தில் போட்டிருக்காரு, நீங்கள் பார்த்துங்க. ஸோ அந்த வைரல் ஃபயர் வந்து இன்னும் தொடர்ந்து இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது இளையராஜா சார் வந்து அன்னக்கிளி பாட்டு போடும்போது அவர் தமிழ்நாட்டு அளவில் ட்ரெண்டிங் ஆனார். ஏஆர் ரஹ்மான் வந்து பாட்டு போடும்போது இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆனார். ஸோ அனிருத் பாட்டு போடும்போது ஃபர்ஸ்ட் டைம் உலக அளவில் ட்ரெண்டிங் ஆனார். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிருத் வந்து அப்படியே ஸ்டூடியோவிலேருந்து டியூனை தூக்கி போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் செக்கோஸ்லோவேக்கியாவில் ஒருத்தன் வெயிட் பண்ணின்னு இருப்பான், அனிருத் when will you do the second song அப்படின்னு கேட்குற அளவுக்கு பெரிய அளவில் அப்படி பேசுவாங்களா, அக்செப்ட் பண்ணிங்களா, விடுங்களா, ஏன் அப்படி? ஏடா பொண்ணு கிடைக்காதுன்னு சொன்னோம்ல, அந்த ஜாதகத்தில் ஃபைனலாக என்ன இருக்குன்னா, மிக்சிங்கில் இவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. சாங் மிக்சிங்லங்க. இப்போ இறைவான்னு ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இறைவா பிரைஸ் தி லார்ட் வாவ் பியூட்டிஃபுல் சாங்னு ஆன்மீகம் வரும். அப்படியே கட் பண்ணி போனால் கொஞ்ச நேரத்தில் லவ் வந்துடும். ஸோ மிக்சிங்கில் எங்கள் ப்ரோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஜாதகக்காரர் ஓஹோன்னு எங்கேயோ போக போகிறாருன்றது தெரிஞ்சிச்சு க்ளீனாக. ஸோ அடுத்தபடியாக வர்றது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து டிவி பார்த்துட்டே இருப்பார். டிவி பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்தால் சைட் அடிப்பார். அதனால் அப்பா டக்குன்னு சேனல் மாற்றிட்டார். ஹீரோ வந்து அவரை பார்த்து மிமிக்ரி பண்ணுவார். சரி இப்படியே பண்ணிட்டே இருக்கான், படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் இங்கிலீஷ் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். தலைவருக்கு இங்கிலீஷ் வராது, அதனால் மிமிக்ரி பண்ண வராது. அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அர்னால்டு மாய் பாடி ஏற்ற ஆரம்பிச்சிட்டார். த ஒன் அண்ட் ஒன்லி ரோபோ சங்கர். இவருக்கு ஜாதகத்தில் வளர்ச்சின்னு வந்திருக்கு, நல்ல அபரிமிதமான வளர்ச்சி. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, பரோட்டா சூரியன் எப்படி ஒரு நல்ல ஹோட்டல் திறந்துறோம், அதுக்கு எதிரில் ஒரு ஜிம்மு திறக்கலான்னு. நீங்கள் போகிற ஜிம்மெலாம் ஃபீஸ் கட்டுறீங்களா, ஷூ வச்சுட்டு வந்துடுறீங்களா, மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போனாலும் அங்கே போய்ட்டு நான் ஒரு வாய்ஸ் பேசி காட்டுறேன், நான் ஒரு நடிச்சு காட்டுறேன் பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ண விட மாட்டீங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஜிம் ஆரம்பிச்சிங்கன்னா காலையில் ஜிம்முனும் நைட்டு கும்முன்னு இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் ஸ்டார்ட் அ ஜிம். நாங்களாம் அங்கே வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டே நைட் மேட்ச் மாதிரி நைட் ஜிம்மு ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறோம். அதான் ஜாதகம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹீரோயினே கிடைக்க மாட்டாங்க, காமெடியனுக்கு ஹீரோயினே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து தேங்காய் உடச்சிக்கிட்டே இருக்கீங்களா? அதனால ஃபியூச்சரில் 4-5 ஹீரோயின் வருவாங்க. ஆமாம், ஆனால் கேமரா ஆனில் இருக்கிற வரையும் தான் அவங்க ஹீரோயினாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் சாப்பிடலாமா அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா முகராசி எப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. இதை மாற்ற ஒரே ஒரு பரிகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணோம். அடிக்கடி டப் ஸ்மாஷ் பண்ணி எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்புறீங்களா, ட்விட்டரில் போகிறீங்களா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட வாய்ஸ் அவரோட அதிகமாக நீங்கள் தான் டப் ஸ்மாஷில் பேசுகிறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்தபடியாக வந்திருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அப்பாவாக இருக்கார், இவருக்கு பையனா ஹீரோ இருக்கார், இவர் அப்பாவாக இருக்கார், இவருக்கு பொண்ணா ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுறாங்க. தம்பி ராமையா சார். ஸோ அவருக்கு என்ன மச்சி போட்டிருக்கு, இண்டஸ்ட்ரியிலேயே கடந்த ஒரு 10 மாதத்தில் 120 ஹேர் ஸ்டைல் வச்ச ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் அவர் மட்டும்தான். கேப் விடாமல் நடிப்பார், கேப்பையும் விடாமல் நடிப்பார். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு.
ஸோ இவரோட ஜாதகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸை ப்ளஸ் ஆக்குவார், பள்ளத்தை மேடாக்குவார், தோல்வியை வெற்றியாக்குவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஆமாம், இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பில் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கினார், வெகு சீக்கிரமாக படைப்பில் நேஷ்னல் அவார்டு வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் வந்து சொல்லுது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இவர் போகிற டைரக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. அதனால இவரோட டைரக்ஷனும் கண்டிப்பாக வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் சொல்லுதுமா. நெக்ஸ்ட் என்னன்னா ஜாதகம் நேரம் ஒரு வீட்டுக்குள்ளே போகுதுடா. ஆமாடா. ஒரு பெரிய ப்ரொடியூசர் நேரம் இந்த வீட்டுக்குள்ளே போனார்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போகும்போது ஒரு பெரிய எடிட்டர் இருப்பார், அவர்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனோன்னா ஒரு மிகப்பெரிய டேரக்டர் இருப்பார், அவர்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் ஃப்ளோர் போனால் ஒரு ஹீரோ இருப்பார், அவர்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கலாம். சார் உங்கள் வீட்டில் ஒரு மியூசிக் டேரக்டர் மட்டும் சேர்த்துட்டீங்கன்னு வைங்களேன், காசோட வந்து படத்தோட வெளியே போயிடும் சார். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஜாதகம் ஜெயம்ராஜா சாரோட. மியூசிக் டைரக்டர் மட்டும் அனிருத்துக்கிட்ட அனுப்பி விட்டு கற்று விட்டிங்கன்னா ப்ரொடியூசர் தெளிவாயிடுவார் சார். ஸோ இவருக்கு என்ன ஜாதகம் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா பேச்சை தட்டாமல் கேட்குற ஒரு பையன். அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்த்து படம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்து 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 பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தாரு, எல்லாரும் பார்த்து மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி தனி ஒருவன் பண்ணார். அவ்வளோ பெரிய வேலைக்காரன் தான் நீங்கள். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்க, உங்களை பார்த்து வந்து கொரியர்லலாம் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் வந்து சொல்லுது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு ரொமான்டிக் சாங் வேணால் எடுத்துகிட்டு அவர்கிட்ட நீங்கள் போகலாம். இப்போது உன் கைகள் கோர்த்து உன்னோடு போகனா நடுவில் யாரும் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே தோணும். இண்டஸ்ட்ரியில் இருக்க எந்த ரொமான்டிக் சாங் எடுத்து போட்டு இவரையும் ஒரு தம்பியும் சேர்த்து நடக்க விட்டிங்கன்னா அந்த பாண்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலி பாண்டிங் கண்டிப்பாக தொடரும் இருக்கும் ஜாதகத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து இவருக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும், மார்க்கெட் வேல்யூ அதிகமாகும், அது மட்டும் இல்லாமல் காரு பைக்கு இதெல்லாம் அதிகமாகும். அதோடு சேர்ந்து ரேஷன் கார்டில் நிறைய பேரும் எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வேலைக்காரன் பண்ணதுக்கப்புறம் சிவகார்த்தியன் தம்பி ஆயிட்டாரா இல்லையா? வேலாயுதம் பண்ணும்போது தளபதி வந்து அண்ணன் ஆயிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய அண்ணன் தம்பிகள் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது சார் உங்களுக்கு, அது மட்டும் நீங்கள் பார்த்து. மிகப்பெரிய சிக்கல் சார், நீங்கள் டேரக்டராக ஆகிறதுக்கே ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஆகலடா, கண்டினியூ ஆக இவ்வளோ நல்ல படைப்புகளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு, இந்த ஃபிட்னஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாகுபலி 3 நடிக்க கூப்பிட வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது படத்தில் ஹீரோவை கூப்பிடுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ அடுத்தபடியாக வர்றது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சினிமா உலகின் வளர்ந்து வரும் தென்னை மரம், சமூகத்தில் இவர் ஒரு வாழை மரம், ஆர்ஜே உலகின் ஆலமரம், ஆர்ஜே பாலாஜி. ஸோ நீங்கள் சொன்ன டொடனொன்டைன் ஃபர்ஸ்ட்டு ஐஸ் ஹவுஸில் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் லைட் ஹவுஸில் கேட்டுச்சு, பொங்கலுக்கு அப்புறம் அப்போ தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால் வாங்கிக்கிறேன். பொங்கலுக்கு அப்புறம் ஒயிட் ஹவுஸ்லேயே கேட்க போகுது. ஸோ ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பார், எனக்காக ஒரு தடவை அதை சொல்லுங்கள் பாலாஜி, நான் நீங்கள் டொடனொன்டைன் கண்டிப்பாக சொல்லுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரியல் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமெடியாக இருக்கீங்க, ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கீங்க, நிறைய சோஷியல் காஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, இன்னும் தொடரும் இந்த பயணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய படத்தில் வந்துட்டு இருக்கீங்க. இனிமேல் இப்போ அடுத்த வருஷம் ஒரு 350 படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 350 படத்தில் இருப்பீங்க. அதுக்கு முன்மாதிரியாக தான் இப்போ ராகுல் டிராவிட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடுறீங்க. ஸ்லீப்பில் நின்று கொண்டு இருக்கும்போது கேட்ச் பிடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ராகிங் பற்றி பேச ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஜாதகத்தில் வந்து சொல்லியிருக்குது. அடுத்து ஸ்னேகா வரல, அதனால் அவங்களுக்கு எழுதுனது வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தபடியாக யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஏவிஎம் ஸ்டூடியோ விட்டு வெளியே போகும்போது எனக்கு விஜே வராதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனார். இப்போ ஏவிஎம் ஸ்டூடியோ பக்கத்தில் ஏவிஎம் தேட்டர்லேருந்து ஒரு பையன் வெளியே வந்து இவர் படத்துக்கு எனக்கு டிக்கெட் கிடைக்கவே மாட்டேதுன்னு அழுதுகிட்டே போகிறான். ஸோ அந்தளவுக்கு உழைப்பாள ஜெயித்த மிஸ்டர் சிவகார்த்திகேயன். என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு இந்த ஜாதகக்காரர் முன்னாடி வரிசையில் உட்காந்து. இவரோட ஜாதகம் எங்கே இருக்குன்னா, அந்த துபாயில் ஒரு பெரிய பில்டிங் இல்லை, புர்ஜ் கலீஃபாவா, அதோட மாடியில் எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி பீக்கில் இருக்கும். பொறுமையாக யாருன்னா வந்து பார்க்கட்டோன்னு மச்சி எல்லாரும் சொன்ன மாதிரி இவருக்கும் பேசக்கூடாது. ஹீரோ சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. இப்போ நான் சொல்லவா எப்படி? பில்டப்பா கொஞ்சம் பில்டப்பா இதுக்கு எதுவும் போட்டுறாரா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வீட்டுக்கு போனால் இவர் ஒரு நல்ல அப்பா, அழகான பெண்களுக்கு மதியில் இவர் ஒரு பிப்பா. உங்களுக்கு தான், உங்களுக்கு ஒரு க்ளோஸ் வைப்பாங்க. இப்போது பாசம்னு வந்துட்டா நீங்கள் ஒரு அண்ணன், கட் பண்ண ஆன் ஸ்க்ரீனில் சரியான காதல் மண்ணன். ஸோ இவன் என்ன கவிதையாக சொல்லிட்டானா, அப்போ நம்ம எதாவது பண்ணுமே. நீங்கள் கேட்படாரு, அவன் எதாவது போட்டுருவான். 1000 அதிசயம் அமைந்தது சிவா ஜாதகம், 1000 அதிசயம் அமைந்தது சிவா ஜாதகம். இங்கே போன தொண்டையில பாட்டத்தான கெடுத்த, நல்ல பாட்டத்தான கெடுத்த. ஒரு லைனோட நிறுத்திருக்கலாம், பரவாயில்ல விடு. சும்மாவே வரும், சும்மாவே வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் பயம் வரும். ஆனால் அந்த பயத்துக்கே பயம் வரும் இந்த வேலைக்காரனை பார்த்தா.
ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ல போர் அடித்தா சேனலை மாற்றிடுவாங்க. ஆனால் இந்த ஜாதகக்காரன் போகிற ரூட்டு தான் சரியான ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ நார்மலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் ஜெயிக்கலைன்னா என்னோடய ஜாதகம் வந்து சாதகமாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஜாதகம் எழுதுறதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டம் சரியில்லைனாலும் நம்ம திட்டம் சரியிருந்தா கண்டிப்பாக ஜெயிக்கலான் இருக்கீங்களா ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி கைரேகை நம்பாமல் கைகளை நம்பினா ஜெயிக்கலான்றதுக்கு சிவகார்த்தியன் ஒரு எக்ஸாம்பிள். கோல் எப்படி வேணா இருக்கலாம், நம்ம செட் பண்ற கோல் சரியா இருந்தா கண்டிப்பா ஜெயிப்போன்றதுக்கு இவங்க ஹார்ட் ஒர்க் ஒரு எக்ஸாம்பிள். எது எங்கெங்க நடக்குமோ அதாவது அங்கங்க தானா நடக்குமா, படுத்தாதடா போடா. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உழைப்பை நம்பின இந்த வேலைக்காரன் கண்டிப்பாக ஜெயிப்பான். இந்த வேலைக்காரன் மட்டும் இல்லை, உழைப்பை நம்பின எந்த வேலைக்காரனும் ஜெயிப்பான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.